ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசுவோ, இது மட்டும் இல்லை சார், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் கூட போன இடம், கோவில், அங்கே உட்காந்து பேசினது, கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கினது, நடந்து போன பிளேஸ் எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் சந்தித்த இடங்கள் தான். அப்போது குறைகளாக பிரச்சனையாக பார்த்த எல்லாத்தையும் இப்போ போய் திரும்ப சந்தோஷமாக மாற்றிட்டேன். இனி உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும்போது கூடவே நாம் இப்போ பேசி சிரித்த சந்தோஷமான நினைவுகளும் வரும் என்று கூறினாள். அவன் சில கணங்கள் அனைத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்தான். அட ஆமாம், ஜூஸ் கடை, கோவிலில் உட்காந்து பேசின இடம், ட்ரெஸ் எடுக்க போன கடை எல்லாமே அதே தான்ல என எண்ணியவன், ஹே ஃப்ராடு, இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு எப்படிடா? இது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா என்று அவன் ஆவலாக கேட்க, இன்னும் ஒன்று இருக்கு. அவன் மீண்டும் ஆர்வமாக என்ன என்று கேட்க, அது அப்போ நமக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது நிச்சயத்தன்னைக்கு முகூர்த்த நாள் முடிவு பண்ணுறதா சொன்னாங்கல்ல. இருந்தாலும் முன்னாடியே எல்லோரும் பேசும்போது முடிவு பண்ணிட்டாங்க, May 27th. ஸோ இப்போவும் நமக்கு அதே தேதியில் தான் கல்யாணம் நடந்திருக்கு என்று கண்ணடித்தாள். அவனுக்கு சந்தோஷம் தாழவில்லை. அப்படின்னா என்று இழுக்க, நாம் அன்னைக்கு பிள்ளையார் கோவில் போனோமே, ஞாபகம் இருக்கா? நீங்கள் கூட சொன்னீங்களே ஏதோ தெளிவாகிட்டியோன்னு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உங்ககிட்ட லவ் சொல்கிறதும் நம்ம கல்யாணமும் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு யோசித்தேன். அப்போ தான் இது ஞாபகம் வந்தது. சரி, May 27க்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஸோ உங்களை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலான்னு அப்போ தான் தேதி கரெக்டாக எல்லாத்தையும் யோசிச்சு உடனே உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டேன். யூ ஆர் சோ ஸ்வீட் செல்லம். இவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சு நீ எதையுமே மறக்கலையா? அவளும் சிரிப்புடன் கண் சிமிட்டி, இப்போ தெரியுதாடி, என்னை விட நீ தான் அதிகமாக என்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு புரிஞ்சுதா? கடந்த கால என்னோடய வருத்தமான நினைவுகளை கூட இவ்வளோ நீ சந்தோஷமான நிமிஷங்களாக மாற்றிட்டு வந்திருக்க. இப்படி ஒருத்தி யாருக்கு கிடைப்பா? என் செல்லம், லவ் யூ ஸோ மச் என அவனை அணைத்து கொண்டாள். செல்லம், நாளைக்கு ஈவினிங் ஸ்வாதி பிரவீன் என்கேஜ்மெண்ட் மதுரையில் தான் வைக்கிறாங்களாம். அதோட அடுத்த வாரம் பாபு கல்யாணமும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒரு வாரம் இருந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போங்கன்னு அக்கா, மாமா, அம்மா எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு யோசனையாக தான் இருந்தது. பட் நீ சொல்கிறது தான் உனக்கு ஓகேவா? இல்லை நாம் நாளைக்கு வந்துட்டு திரும்ப பாபு மேரேஜ் அப்போ ஊருக்கு போய்க்கலாமா? நீயே சொல்லு என்று கேட்க, ஐயோ கடவுளே, ஒரு வாரம் தானே ராஜா, வீட்லேயே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. வீட்டில் எல்லோரும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களும் கூட இருக்க ரொம்பவே ஆசைப்பட்றாங்கல்ல. இதுக்கு மேலே யார் என்ன சொல்ல போகிறாங்க? அப்படியே இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன். என் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு நோ ஒரிஸ். நீங்களும் ரொம்ப திங்க் பண்ணாமல் இப்போ தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன். நாம் இன்றைக்கி சாயந்தரம் ஊருக்கு கிளம்பலாம். எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருந்துட்டு அடுத்த வாரமாக ஊருக்கு வரலாம், ஓகேவா? என்ன முழிக்கிறீங்க என்று கத்த, சரி கத்தாதடி அழகி, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே என்றவன் அவளின் கன்னத்தில் அழுத்தமாக முத்திரையை பதித்துவிட்டு 5 மாத கர்ப்பிணியான அவளின் வயிற்றை தொட்டு, 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் வந்த பிறகு பேக்கிங் பண்ணிக்கலாம். அண்ணம்மா கிட்ட ஜூஸ் கொண்டு வந்தால் ஒழுங்காக குடிச்சிட்டு சமத்தா ரெஸ்ட் எடு. நேற்றே நீ ரொம்ப வேலை செஞ்சுட்டேன். ராத்திரியும் தூக்கம் வரலன்னு முழிச்சுட்டே இருந்தேன். ஸோ ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு ஊருக்கு கூப்பிட்டு போவேன் என ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டு கிளம்பினான். மாலை கூறியது போலவே ஊருக்கு இருவரும் புறப்பட்டனர். அழகிய பாதையில் அன்பான அந்த உள்ளங்களின் பயணம் அவர்களின் வாழ்க்கை போலவே இனிதே தொடர்ந்தது. கதை இதோடு முடிஞ்சது. இந்த கதையில் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை லவ் மேரேஜ், கல்யாணத்தில் பெரியவங்க சொல்கிற முடிவு தான் சரி இல்லை சின்னவங்க எடுக்கிற முடிவு தான் சரின்னு எல்லாம் சொல்ல வரல. எந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட முடிவானாலும் நம்ம மனசுக்கு முடிஞ்சளவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். நம்மளை மீறி வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்தால் அதை மாற்ற நம்மளால் முடியலன்னு புரியும் போது அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்க பழகிக்கணும். கண்டிப்பாக எந்த காரியமும் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. நல்லதுக்குன்னே நம்புவோம். கண்டிப்பாக காலம் அதுக்கான பதிலையும் நமக்கு சரியான ஒரு பாதையையும் காட்டும். முடியாது, என் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி அதுலேயும் நிற்கிறதும் தப்பு. சரி, விதி விட்டதுன்னு எல்லாத்தையும் முயற்சியே பண்ணாமல் நம்ம மனசுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத
கட்டாயப்படுத்தி திணிக்க வைக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கிறதும் தப்பு. முக்கியமாக திருமண விஷயத்தில். ஏன்னா அது உயிரும் உணர்வும் இருக்கிற இன்னொருத்தரோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயம். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கடமைக்கு நின்று சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் அதை வெறுத்து போகிறதும், புரிஞ்சிக்கவே இடமும் கொடுக்காம நம்மளை பற்றி புரிய வைக்கவும் மனசு இல்லாமல் அந்த வாழ்க்கையே வேண்டாம்னு விலகிறவங்களும் தான் இந்த காலத்தில் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதுக்கு தனியாக இருந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது, இந்த வாழ்க்கை இப்போதைக்கு வேண்டான்னு முடிவெடுக்கிறது கூட ரொம்ப பரவாயில்ல தான். ஏன்னா பின்னாடி இவ்வளோ காலமும் கடமைக்காகவா வாழ்ந்தாங்கன்னு தெரிய வரும்போது என்னதான் சண்டையே போட்டாலும் கண்டிப்பாக உள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட நாம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு வந்து நிற்கும்போது நம்மளை விட அதிகமாகவே நம்மளை பெற்றவங்களும் வருத்தப்படுவாங்க. பெற்றவங்களும் நல்லதுன்னு மட்டும் சொல்லி திணிக்காமல் பிள்ளைங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதையும் பார்க்குறது ரொம்பவே முக்கியம்ல. அதையும் மீறி இந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு சரின்னு நினச்சா அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவங்க உணர்ச்சிகளை அடக்காதீங்க. அது இன்றைக்கி அமைதியாக உள்ளே போயிட்டு நாளைக்கு அவங்க குடும்ப வாழ்க்கையே கோபமாக பூதாகரமாக வெடிக்கிற அளவுக்கு வெளியில் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. எப்போவும் நம்ம மனசுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்கிறது அதுதான். வேணுமா வேணாமான்னு அதுக்கிட்ட கேள்வியாக கேளுங்க, தெளிவான பதில் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு முடிவை பண்ணி அதுக்கு காரணங்கள் கேட்கக்கூடாது. வேணும்னு முடிவு பண்ணால் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, வேண்டாம்னு முடிவு பண்ணால் அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம நலனை பெருசாக நினைக்கிறவங்க கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி பேசி புரிய வைங்க. ஆனால் முயற்சியே பண்ணாமல் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதும் விலகிறதும் இழப்புகளை கண்டிப்பாக கொண்டு வரும். முயற்சியே செய்யாமல் நாம் முடிவு பண்ணி விதியையும் காலத்தையும் காரணம் சொல்லி ஏற்றுக்கிற எந்த விஷயமும் காற்றுல வரைஞ்ச ஓவியம் மாதிரி தான். யாருக்கும் தெரியாமல் நாமளும் ரசித்து ஏற்றுக்க முடியாமல் கனவாகவே வீணாக போயிடும். ஸோ எதனாலும் யோசிச்சே முடிவு பண்ணுவோம். நன்றி. பை பை அண்ட் டேக் கேர். ஆல்வேஸ் பி ஹாப்பி. கீப் ஆன் ஸ்மைலிங்.